ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நீங்க பார்த்துக்கொண்டிருப்பது தம்புரோட் சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். போன வீடியோட நம்ம 11th ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். இந்த வீடியோல இருந்து நம்ம 12th ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ 12thல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம செகண்ட் இயரில் என்னென்ன படிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 இருக்குல்ல பார்த்தீங்களா, அதில் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு, அடுத்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், அடுத்து ஸ்கோப்பிங் இருக்குது, அடுத்து அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த நாளையும் யூனிட் 1ல் படிக்க போகிறோம். அதே மாதிரி யூனிட் 2 பார்த்தீங்கன்னா கோர் பைத்தானோட கோரை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலாரிட்டி அண்ட் ஊப்ஸ் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் டுப்பிள் செட் டிக்ஷனரி இந்த 4 கான்செப்ட்டும் பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸையும் நம்ம MySQL பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா பைத்தானை எப்படி சிஎஸ்வியில் இது பண்ணுறது, அதாவது இணைக்கிறது, அதுக்கப்புறம் டேட்டா கான்செப்ட்ஸ் என்ன இருக்குது, இப்போ எஸ்கியூஎல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இன்டெகிரேட்டிங் பைத்தான் வித் MySQL அண்ட் C++. அதாவது நம்ம பைத்தானை எப்படி MySQL கூடயும் C++ கூடயும் இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதில் என்ன கான்செப்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டிங் C++ ப்ரோக்ராம்ஸ் இன் பைத்தானில் C++ ப்ரோக்ராம்ஸை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து டேட்டா மேனிப்புலேஷன் த்ரூ எஸ்கியூஎல் மூலிமா நம்ம எப்படி டேட்டா மேனிப்புலேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா விசுவலைசேஷன் யூசிங் பைப்ளாட். இந்த மேட்ப்ளாட் லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது பைத்தானில். அந்த லைப்ரரியில் உள்ள மேட்ப்ளாட் லைப்ன்ற அந்த லைப்ரரி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசுவலைசேஷன் லைன் பிளாட் சார்ட்டு பை சார்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அடுத்து க்ளோசரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அனெக்ஷர்ஸ் சில இது கொடுத்துருக்காங்க, அது நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. யூனிட் 1ல சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த லெசன்ஸில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபங்க்ஷனை நம்ம நல்லா தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அந்த இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்டர்ஃபேஸ்னா என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷன் என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் criteria in writing and evaluating the algorithm is the time it takes to complete the task. To have a meaningful compensation of algorithms, the duration of the computation time must be independent of the programming language, compiler and computer used. As you are aware, the algorithms are expressed using statements of the programming languages. If a bulk of statements to be repeated for many numbers of times, then subroutines are used to finish the task. Subroutines are the basic building blocks of the computer program. Subroutines are small sections of code that are used to perform a particular task that can be used repeatedly. அதாவது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்காரிதம் எழுதுறது. அதுக்கு எடுத்துக்கிற டைமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதே ஒரு சில ப்ரோக்ராம்ஸில் ஒரே ஒரு ஃபங்க்ஷனையே திரும்பி திரும்பி பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் சப்ரோட்டீன்ஸ்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சப்ரோட்டீன்ஸ்னால் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். அதுதான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமோட பேசிக் பில்டிங் பிளாக்கை இந்த சப்ரோட்டீன், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்ரோட்டீன் ஒரு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடு, குட்டி கோடு தான். ஆனால் அதை எப்பப்போ நம்ம கூப்பிட்றோமோ அப்பப்போ அந்த டாஸ்க் அதுவே செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்ரோட்டீன் தான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமா நம்ம ஃபங்க்ஷனை எப்படி ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. A function in a unit of code that is often defined within a greater code structure. Specifically, a function contains a set of code that works on many kinds of inputs like variance expressions and produces a concrete output.
அது பார்த்தீங்கன்னா, புரோகிராமிங் லாங்குவேஜ் மூலியமா நம்ம இந்த ஃபங்ஷன் கான்செப்ட்ட பார்த்தோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் வந்து ஒரு யூனிட் ஆஃப் ஒரு குட்டி யூனிட் ஆஃப் கோட். அந்த கோட்ல வந்து நம்ம என்னென்ன பெரிய பெரிய வேலைலாம் செய்யணுமோ, அந்த அந்த குட்டி கோட்ல குடுத்துட்டு, நம்ம வந்து அத வந்து எப்பப்ப கால் பண்றோமோ, அப்பப்ப வந்து நம்ம அந்த கோட வந்து அந்த பெரிய கோடையே வந்து நம்ம ஈஸியா ரன் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒரு தடவையும் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணும் பெருசா இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஃபங்ஷன எப்படி வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். லெட் அஸ் கன்சிடர் த எக்ஸாம்பிள் A கோலன் ஈக்குவல் டு 24. நம்ம ஏன் வந்து கோலன் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்காரிதம் எழுதும்போது A ஈக்குவல் டு 24ன்னு நம்ம போடக்கூடாது. வேரியபிள் வேல்யூஸா இருந்துச்சுன்னா, இந்த வேல்யூஸ வந்து நம்ம வந்து பிராக்கெட்ஸ்ல டினோட் பண்ணணும். இதே வந்து அசைன் பண்றதா இருந்துச்சுன்னா, அந்த அசைன்மென்ட் அந்த ஆப்பரேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஈக்குவல் டு ஆப்பரேட்டர் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு கோலன் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்ட்டான அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். A இஸ் ஈக்குவல் டு 24ன்னு நம்ம டிவைட் பண்ணியாச்சு ஆஸ் அன் எக்ஸ்பிரஷன் இன் இட். பட் 24 இஸ் நாட் இட்செல்ஃப் அன் எக்ஸ்பிரஷன். அதாவது 24ன்றது வந்து எக்ஸ்பிரஷன் கிடையாது. அது ஒரு வேல்யூ. ரேதர் இட் இஸ் அ ஃபங்ஷன் டெஃபினிஷன். ஆனா அது ஒரு ஃபங்ஷன் டெஃபினிஷன். ஏன்னா நம்ம ஏக்கு 24ன்ற ஃபங்ஷன வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது சொல்லியிருக்காங்க. Definitions bind values to names. In this case, the value 24 being bound to the name A, definitions are not expressions. At the same time, expressions are also not treated as definitions. அதாவது பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன்ஸை வந்து எக்ஸ்பிரஷன்ஸாகவும் ட்ரீட் பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து டெஃபினிஷனாகவும் ட்ரீட் பண்ண மாட்டோம். இதை தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். பாராமீட்டர்ஸ்னாலும் ஆர்குமெண்ட்ஸ்னாலும் ஒன்று தான். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள்ஸ் இன் அ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் விச் ஆர் பாஸ்ட் டு அ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அதாவது பார்த்தீங்கன்னா, பாராமீட்டர்ஸ்னா அதில் உள்ள வேரியபிள்ஸ், இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் இருக்க வேரியபிள்ஸை வந்து நம்ம பாராமீட்டர்ஸ் சொல்லுவோம். இதே இந்த ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வேரியபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரியபிள்ஸ்க்கு அனுப்புகிற வேல்யூஸை தான் வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா, பாராமீட்டர் வித் டைப். பாராமீட்டர் வித்தவுட் டைப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெக்கர்ஸ் b greater than 0, அப்புறம் ரிட்டர்ன்ஸ் a to the power of b, let recursive RECனா recursive function அர்த்தம், power of ab equal to if b is equal to 0 then 1 else a of power of a of b minus 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பவர் ஃபங்க்ஷன். இந்த பவரை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இந்த இது. இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து in the above function definition, variable b is the parameter and the value which is passed to the variable b is the argument. The precondition recurs and the postcondition returns of the function is the given. அதாவது ப்ரீ கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ரெக்யர் பண்ணும். அதாவது ப்ரீ கண்டிஷன்றது பெராமீட்டர், போஸ்ட் கண்டிஷன்றது ஆர்குமெண்ட். ஏன்னா ரிட்டர்ன் பண்ணுது. ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் கிவன். நோட் வி ஹாவ் நாட் மென்ஷன்ட் எனி டைப்ஸ். அதாவது நம்ம இதுக்கு எதுக்குமே நம்ம வந்து டேட்டா டைப் எதுவுமே கொடுக்கல. Some language compiler solves this type data type interface problem algorithmically, but some require the type to be mentioned. இப்போ C++ நம்ம போன இதில் படித்தோம் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டேட்டா டைப் டிஃபைன் பண்ணால் தான் அது வந்து இந்த டேட்டா டைப்னு எடுத்துக்கும். நம்ம எதுவுமே டிஃபைன் பண்ணல, எரர் வரும். ஆனால் வந்து நம்ம பைத்தான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த எரர் வராது. உங்களுக்கு வந்து நம்ம டேட்டா டைப்பே டிஃபைன் பண்ணலன்னா டைரெக்டாக இன்ட்டுன்ற இன்டீஜரை வந்து நம்ம எடுத்துக்கும் தானாகவே. இது வந்து சொல்லியிருக்காங்க. In the above function definition, if a expression can return 1 in the branch, show that as per the typing rule, the entire if expression has type int. பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Since the if expression is of the type int, the function's return type also int. நம்ம வந்து என்ன டைப் டிஃபைன் பண்ணாலும் அந்த டைப்ல தான் ரிட்டனும் வரும். அதுக்காண்டி மாறலாம் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. b is compared to 0 with the equality operator, so b is also a type of int. Since a is multiplied with another expression using the star operatorனா நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். a must be an int. எல்லா கேரக்டர்ஸுமே இன்ட்டில் டிஃபைன் பண்ணியிருந்துச்சுன்னா ரிட்டனும் வாங்குறதும் எல்லாமே வந்து இன்ட்லேயே தான் நடக்கும். நமக்கு வந்து ஃப்ளோட்டோ டெசிமல் அந்த பார்ட்டிக்கெலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் பெராமீட்டர் வித்தவுட் டைப். பெராமீட்டர் வித் டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெராமீட்டர் வித் டைப்புன்னு சொல்லும் போது நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணிடுவோம். ஏன்றது இன்ட்டு டைப்பு, பின்றது இன்ட்டு டைப்பு, வரதும் ரிட்டன் வரதும் இன்ட்டு டைப்பு. இப்படி நம்ம கொடுத்தாலுமே மேலே இருக்கிற ஃபங்க்ஷனும் கீழே இருக்கிற ஃபங்க்ஷன், இப்போ நம்ம பார்க்குற ஃபங்க்ஷனுமே ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் வந்து நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், மேலே டிஃபைன் பண்ணாமல் இருப்போம்.
ரெண்டுமே ஒரே இதுதான் வந்து டிஃபைன் பண்ணுது. வேற ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை இதுல. நம்ம வந்து இதில் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் வந்து இதில் வந்து ஏக்கு பி அப்புறம் இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் மீதி எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் a1 a2 an is equal to k அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து முடிச்சிடுறாங்க. நோட்டு ரொம்ப முக்கியமானது. ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் விச் கால் இட் செல்ஃப் இஸ் கால்டு ரெகர்சிவ் ஃபங்க்ஷன். ரெகர்சிவ் ஃபங்க்ஷன்னா நீங்கள் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கூட எழுதிடலாம். நீங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஈவன் அண்ட் ஆட் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது. எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா ரெகர்சிவ் ஈவன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஆட் எக்ஸ் -1 ரிட்டன் ஈவன். இப்படி இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஈவன் சொல்லிட்டு வரணும். சப்போஸ் இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா ஆடுன்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் அல்காரிதமில் எழுதியிருக்காங்க உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்ஸ். ஃபங்க்ஷன் டைப்ஸோட சின்டாக்ஸ் பாருங்கள். எக்ஸ் வந்து ஒய்யாக இருக்கலாம், இல்லை x1 x2 வந்து ஒய்யாக இருக்கலாம், இல்லை x1 x2 n to x power n வரைக்கும் அது கூட ஒய்யாக இருக்கலாம். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த டைப் x to y is the type of a function that gets an input of the type x and returns an output of the type y. இப்படி அந்த இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது இம்பார்ட்டண்டானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட், இங்கே ஒரு டவுட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் டெஃபினேஷன்ஸ். there is no dynamic function definitions. அது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஸ்டாட்டிக் டெஃபினேஷன்ஸ் தான், எதுவுமே டைனமிக் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இன்டர்ஃபேஸ் இஸ் அன் செட் ஆஃப் ஆக்ஷன் தட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. அதாவது இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷன்ஸ் இருக்கும், அது வந்து அந்த ஆப்ஜெக்டால செய்ய முடியுன்ற ஒரு இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வென் யூ ப்ரெஸ் அ லைட் ஸ்விட்ச், த லைட் கோஸ் ஆன், யூ வே நாட் ஹாவ் கேர்ட் ஹவு யூ ஸ்பிளாஷ்ட் த லைட். அதாவது நம்ம வந்து சுவிட்ச் போடுறோம், லைட்டுக்கு உண்டான சுவிட்சை நம்ம போடுற நேரத்தில் நம்ம எதுவுமே கவனிக்க மாட்டோம், இது எப்படி கரண்ட் போகுது அதெல்லாம் நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம். ஆனால் வந்து லைட் எரியும். இதுதான் சொல்கிறாங்க. இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஊப்ஸ் கான்செப்டில், an interface is a description of all functions that is a class must have in order to be new face. அது புது இன்டர்ஃபேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன் அவர் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளில் எனிதிங் தட் ஆக்ட்ஸ் லைக் அ லைட், ஏதாவது எது எடுத்துக்கிட்டாலும் அது வந்து லைட் மாதிரி ஆக்ட் பண்ணுச்சுன்னா ஷுட் ஹாவ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் லைக் டர்ன் ஆன் அண்ட் அ டர்ன் ஆஃப் ஃபங்க்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து எப்போவுமே அதுக்கு வந்து டர்ன் ஆன் டெஃபினேஷனும் இருக்கும், டர்ன் ஆஃப் டெஃபினேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த பர்பஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இஸ் டு அலோ த கம்ப்யூட்டர் டு என்ஃபோர்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிளாஸ் ஆஃப் டைப் டி. அதாவது இந்த டைப் டீன்ற மூலிமா, இன்டர்ஃபேஸ் மூலிமா தான் வந்து இது வந்து ரன் ஆகுது. இதை வந்து நம்ம எப்படி வேணால் டிஃபைன் பண்ண முடியும். எக்ஸ் ஒய் இசட் ஏபிசி எந்த மாதிரி வந்தாலும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. A class declaration combines the external interface with an implementation of the interface. An object is an instance created from the class. அதாவது ஆப்ஜெக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ், அது வந்து கிளாஸில் கிரியேட் பண்ணப்படுறது. அந்த கிளாஸ் டிக்ளரேஷன்றது ஒரு எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் வித் அன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த இன்டர்ஃபேஸ். அதாவது அதை வந்து அந்த லோக்கல் ஸ்டேட்டை வந்து பிஹேவியராக மாற்றுறது தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். த இன்டர்ஃபேஸ் டிஃபைன்ஸ் அன் ஆப்ஜெக்ட் விசிபிலிட்டி டு த அவுட் சைட் வேர்ல்டு. இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் விசிபிலிட்டியை வந்து அவுட் சைட் வேர்ல்டுக்கு எப்படி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்டு இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்க. இன்டர்ஃபேஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ பட் இட் ஓன்ட் ஆக்சுவலி டூ இட். அது இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெஃபினேஷன் தான், ஆனால் வந்து அந்த டெஃபினேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து எந்த செயல்பாடும் இருக்காது. அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் கேரிஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன் இன் த இன்டர்ஃபேஸ். அதாவது இன்டர்ஃபேஸில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த டிஃபைன் பண்ணது வந்து செயல்பாடு செய்ய வைக்கிறது வந்து இம்ப்ளிமெண்டேஷன். இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. In object-oriented programs, classes are the interface and how the object is processed and executed
இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. The class template specifies the interfaces to enable an object to be created and operated properly. இது வந்து ப்ராப்பரா வந்து நடக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் டெம்ப்ளேட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம்னா இன்டர்ஃபேஸஸ் வந்து எனேபிள் பண்ண பிறகு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கரெக்டாகவே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் இஸ் கண்ட்ரோல்ட் பை சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து சென்ட் பண்ணும்போது இது வந்து நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதை வச்சு எப்படி வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஜின் இருக்கு. அந்த இன்ஜினை வந்து ஒரு யூசர் வந்து ரெடி பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அது வந்து நம்ம த்ராட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆக்சிலரேட் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ஃபுல் ஃபியூலை வந்து எடுக்கும். அப்போ வந்து அது முடிஞ்ச பிறகு அப்புறம் ரிட்டர்ன் போயிடும். இதுதான் இன்ஜினில் நடக்கிற ப்ராப்பர்ட்டி. அதை வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை வந்து கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்து இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. லெட் min 3xyz ஈக்குவல் டு கொடுத்துட்டு if x is less than y then if x is less than z x else z. அதாவது எக்ஸை ஒய்யை விட சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்காங்க. இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் இசட் தென் எக்ஸ். இப்போ வந்து எக்ஸை விட ஒய் சின்னதாக இருந்துச்சுன்னா எக்ஸை பிரிண்ட் பண்ணணும். அதுலேயும் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறாங்க பாருங்க. எக்ஸ் வந்து இசட்டோடவும் கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து எக்ஸை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா இசட்டை பிரிண்ட் பண்ணணும். அப்படி அந்த கண்டிஷன் ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ் கண்டிஷன் வராங்க. இஃப் ஒய் இஸ் லெஸ் தென் இசட் தென் ஒய். ஒய் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா எக்ஸையும் இசட்டையும் விட ஒய் பெருசாக இருந்துச்சுன்னா ஒய்யை பிரிண்ட் பண்ணு. அப்படி இல்லைண்டா இசட் ப்ரிசர்வ் பண்ணு. இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பியூர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பியூர் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் விச் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட் when the same arguments are passed. அதாவது பியூர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரிசல்ட் வந்து வாங்குகிறோம். அந்த ரிசல்ட் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். அது எப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேம் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெட்டு ஸ்கொயர் ஃபங்க்ஷன் நம்ம எடுக்கிறோம். ஸ்கொயர் ஃபங்க்ஷனாக இருந்தால் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்கும் 5 ஸ்கொயர் வந்து 25 தெரியும். அந்த இதை வந்து நம்ம போடும்போது நம்ம எந்த வாட்டி 5 போட்டாலும் எத்தனை வாட்டி 5 போட்டாலுமே 25 தான் ஆன்சர் வரும். அதனால அது பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இதை வந்து நம்ம வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இம்பியூர் ஃபங்க்ஷன்ற போது நம்ம ரேண்டம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து பைத்தானில் இருக்குது. அந்த இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கொடுத்துருக்க லிமிட்டுக்குள்ள ஒவ்வொரு வாட்டியும் ரேண்டம் நம்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒவ்வொரு டேட்டு டைம் எல்லாமே மாறும். இதுதான் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நமக்கு வந்து எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்துச்சுன்னா அது பியூர் ஃபங்க்ஷன். நமக்கு வந்து எக்ஸாக்ட் ரிசல்ட்டாக இல்லாமல் ரேண்டமாக வந்து ஜென்ரேட் ஆகி புதுசாக வந்துச்சுன்னா அது வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து வேர்டிங்ஸில் பாருங்கள். த வேரியபிள்ஸ் யூஸ்டு இன்சைட் த ஃபங்க்ஷன்ஸ் மே காஸ் சைட் எஃபெக்ட்ஸ் through the functions which are not passed with any arguments. In such cases the function is called pure function, impure function. அதாவது நமக்கு வந்து தேவையில்லாத வேல்யூஸும் கார்பேஜ் வேல்யூஸ் எல்லாமே கிடைக்கிறதுனாலும் அதை இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆனால் நம்ம பர்ஃபெக்டான வேல்யூஸ் மட்டும் எதிர்பார்த்தது வந்துச்சுன்னா அதை பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் இம்பியூர் ஃபங்க்ஷன். இம்பியூர் ஃபங்க்ஷனோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னா ரொம்ப ஈஸியானது. As you are aware, function has side effects when it have observable interaction with the outside world. அதாவது அவுட் சைட் வேர்ல்டோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதாவது நம்ம டேட் டைம்ன்றது மென்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது. அதே மாதிரி ரேண்டம் நம்பர்ஸ் எல்லாம் வந்து அவுட் சைட் வேர்ல்ட்லேருந்து எடுக்கிறதுனால இது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறோம். இதில் வந்து 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாடிஃபை வேரியபிள் அவுட் சைட் ஃபங்க்ஷன். இதை வந்து எப்போ வந்து அவுட் சைட் ஃபங்க்ஷன் வந்து வேரியபிளை வந்து மாடிஃபை பண்ண பாருங்கள். லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 இன்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம்.
y இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ரிட்டன் ஒய். நம்ம வந்து இப்போ வந்து மாடிஃபை பண்ணுறோமா இந்த வேரியபிளை, அதுதான் வந்து மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பியூர் ஃபங்க்ஷனுக்கும் இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே படித்ததே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பியூர் ஃபங்க்ஷன்னா நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூர் ஃபங்க்ஷன்னா வந்து எக்ஸாக்ட் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ரேண்டம் வேல்யூஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இவ்வளோ தான் வந்து இந்த பியூர் ஃபங்க்ஷனுக்கும் இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிசிடி ப்ரோக்ராம் மூலிமா ஒன்று கொடுத்துருக்காங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இந்த ரெண்டுத்துக்கும் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. அது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிடியன்ஸ் ஆஃப் குரோம்லேண்ட் ப்ராப்ளம் யூசிங் ஃபங்க்ஷன் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதான் லைக் பண்ணுங்கள், மறக்காம தற்போது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.